வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியில் குரு பகவான் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி மே 1, 2024 அன்று மதியம் 2:29 நேரத்திற்கு நடைபெற்றது. இதனால் கும்பம், மீனம் ராசிகளின் ஒவ்வொன்றிற்கும் குறிப்பிடத்தக்க சாதக பாதக பலன்களை பற்றி இப்பதிவில் பார்ப்போம். குரு பகவான் பெரும்பாலும் விரிவாக்கம், வளர்ச்சி மற்றும் ஞானத்தின் கிரகமாக விளங்குகிறார். இவர் ரிஷபத்தின் நிலையான மற்றும் பொருள் மற்றும் வாழ்வின் முதலாவதான இயக்கத்துடன் ஒன்றிணைகிறார். இதனால் சோதிடத்தில் குருபகவான் ஒரு சக்தி வாய்ந்த செல்வாக்கை பெற்று ஜாதகர்களை நனவுடன் வாழ வைக்கிறார். மே 1, 2024 அன்று குரு பகவான் ரிஷபராசிக்குள் நுழைவதால் கும்பம், மீனம் ராசிகளில் ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிடத்தக்க சாதக பாதக பலன்களை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். கும்பராசி மக்களுக்கு குரு பகவான் செல்வம், குடும்பம் மற்றும் பேச்சு ஆகியவற்றின் தொடர்புடைய 2வது வீட்டிற்கும், பொருள், ஆதாயங்கள் மற்றும் ஆசைகளின் 16 வீட்டிற்கும் அதிபதி ஆவார். தற்சமயம் இவர் சுகம், ஆடம்பரம் மற்றும் தாய் எனும் 4வது வீட்டில் குரு பகவான் பயிற்சியாகி பயணம் செய்கிறார். இந்த குரு பகவான் சஞ்சாரத்தின் போது கும்பராசி மக்கள் தங்கள் தொழில் கவனம் செலுத்தி முழு அர்ப்பணிப்புடனும் விடாமுயற்சியுடன் பணிபுரிந்தால் நல்லதொரு ஆதாயத்தை இவர்கள் அறுவடை செய்யலாம். கும்பராசி மக்களுக்கு கடின உழைப்பு மற்றும் தங்களின் அர்ப்பணிப்பால் அங்கீகாரம் மற்றும் வாழ்வில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக கூடும். கும்பராசி மக்களுக்கு பொருளாதார நிதித்துறையில் கும்பராசி மக்கள் வீடு தொடர்பான செலவுகள் மற்றும் வீடு புதுப்பித்தல் மற்றும் சொத்து வாங்குதல் போன்ற முதலீடுகளில் அதிகம் இந்த காலத்தில் அக்கறை செலுத்துவதை நாம் காணலாம். அதிகமாக செலவழிக்க ஆசை இருக்கலாம் என்றாலும் பொருளாதார நிதி ஒழுக்கத்தை பெறுவதும் புத்திசாலித்தனமாக முக்கிய செலவுகளுக்கு முன்னுரிமை அளிப்பதும் முக்கியம். அதே நேரத்தில் செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அவசியமாகிறது. கும்பராசி மக்களுக்கு தங்கள் உறவின் முன் குரு பகவான் 4வது வீட்டிற்கு மாறுவது குடும்ப பிணைப்பை மேம்படுத்தி நலமுடன் வாழ வைக்கிறது மற்றும் இந்த வீட்டில் இணக்கமான சூழ்நிலையை குடும்பத்தில் இவர் வளர்க்கிறார். குடும்பத்துடன், குறிப்பாக தாயுடன் தரமான நேரத்தை செலவிடுவது அவரின் மகிழ்ச்சியும் உணர்ச்சி பூர்வமான நிறைவையும் அவர்களுக்கு தரும். இதுவரை உங்களுக்கு இருவருக்கிடையில் இருந்த தவறான புரிதல் மற்றும் மோதல்களை தவிர்க்க இந்த உறவுகளை வளர்ப்பது மற்றும் திறந்த தொடர்பை பெறுவது அவசியமாகிறது. கும்பராசி மக்களுக்கு குடும்பத்தில் ஆதரவான மற்றும் அக்கறையுள்ள சூழலை வளர்ப்பது ஒட்டுமொத்த குடும்ப மகிழ்ச்சிக்கும் உறவுக்கும் நல்வாழ்வுக்கும் பங்களிக்கும் என்று கூறலாம். குடும்ப மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் போது தங்கள் ஆரோக்கியத்தின் முன்னணியில் கும்பராசி மக்கள் அவரின் உடல்நலம் மற்றும் நல்வாழ்வை கவனித்துக் கொள்வது ஒரு நினைவூட்டலாக பதிவு செய்கிறேன். இதனால் சீரான வாழ்க்கை முறை மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி ஆகியவை இவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது. ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது அனாதைகள் அல்லது வயதானவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் வாழைப்பழங்களை தானம் செய்வது உங்களுக்கு நலமாக. அடுத்து மீனராசி மக்களுக்கு குரு பகவான் சுயம் மற்றும் ஆளுமையுடன் தொடர்புடைய முதல் வீட்டிற்கும் பெயர், புகழ், அங்கீகாரத்தின் இடத்திற்கு சொந்தமான 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கிறார். தற்சமயம் அவர் அண்டை வீட்டார் மற்றும் சிறுதூர பயணம் எனும் 3வது வீட்டில் பயிற்சியாகி இவர்களை நலமுடன் வாழ வைக்க செயல்படுகிறார். ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரத்தின் போது மீனராசி மக்களுக்கு குரு பகவான் அவர்களுடைய தொழிலாளர் இலக்குகளை தொடர்ந்து நடைபெறவும் அவர்களுடன் நட்பு கொள்ளவும் தைரியம் மற்றும் உறுதியுடன் ஊக்கமளிப்பதால் இவரின் தொழில் வாய்ப்புகள் ஒரு நல்லதொரு ஊக்கத்தை பெற்று மேம்பாடு அடையலாம். நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பது இவர்களுக்கு பலனளிக்கும். அது சார்ந்த திட்டங்கள் மற்றும் முயற்சிகளில் வெற்றிக்கு வழிவகுக்கும் தன்மையில் குரு பகவான் இவர்களுடன் ஒத்துழைப்பார். இந்த மக்கள் குறிப்பிடத்தக்க மற்றும் புதுமையான யோசனைகள், சிந்தனைகள், திட்டங்களில் தங்கள் ஆதரவுடன் வணிக முயற்சிகள் செழிக்கக்கூடும். இருப்பினும் சோம்பல் மற்றும் பிறகு பார்க்கலாம் என்ற ஒத்திவைப்பு ஆகியவற்றிலிருந்து இவர்கள் சற்று விலகி இருப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. காரணம், சோம்பல் இவர்களின் முன்னேற்றத்தை தரக்கூடிய சூழலை கொண்டு வந்து சேர்க்கும். கடின உழைப்பும் அது சார்ந்த நுண்ணறிவும் நிதி சிறத்தன்மை மற்றும் வெற்றி அடைவதற்கு முக்கியமாக இவர்கள் சிரத்தையுடன் உழைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. மீனராசி மக்களுக்கு பொருளாதார நிதி ரீதியாக குறுகிய கால முதலீடுகளிலிருந்து நல்ல பலன்களை பெற முடியும். இருப்பினும் தங்கள் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் அந்த நிறுவனம் சார்ந்து
பரிசீலனைகள், ஆபத்து காரணியை பகுப்பாய்வு செய்வது முக்கியமாக கொண்டு செயல்பட வேண்டும். இவர்களின் சொத்து விற்பதற்கும் வாங்குவதற்கும் இந்த நேரம் நன்மையாக இருக்கும். இருந்தாலும் சூழ்நிலையும் மார்க்கெட் நிலவரம் அறிந்தும் உங்களுடைய சொத்தை விற்பதும் வாங்குவதும் நன்மையாக இருக்கும். எக்காலம் கொண்டும் புரோக்கர்கள் சொல்லும் விலையை அப்படியே ஊர்ஜிதம் செய்வது நன்மையாக இருக்காது. உங்களுக்கு மீனராசிற்கு தங்கள் உறவு முறையில் இந்த காலகட்டத்தில் உடன்பிறந்தவர்கள் மற்றும் அண்டை வீட்டாருடன் இணக்கமான பிணைப்பை உருவாக்கி அனுபவிப்பார்கள். நல்ல ஒரு மகிழ்ச்சி தாண்டவமாடும், உறவு பலப்படும். உங்கள் குடும்ப துணைவி சொல்வதை பொறுமையாக கேட்பது, புதிய பங்குதார கூட்டாளர்களான நிறுவனங்களில் அதிக புரிதலுக்கு வழிவகுக்கும். ஒருவர் கூற வருவதை பொறுமையுடனும் நிதானமாக கேட்டு அலசி ஆராய்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களிடம் திறந்த தகவல் தொடர்பு மற்றும் பரஸ்பர ஆதரவு இருப்பதால் குடும்ப உறவுகளை அது வலுப்படுத்தும் மற்றும் இதன் காரணத்தால் வீட்டில் சூழல் ஆதரவான ஒரு சூழலை உருவாக்கி மகிழ்ச்சியை உருவாக்கும். அதே நேரத்தில் கூடுதலாக குடும்பத்தில் குறுகிய பயன்களுக்கான வாய்ப்புகளும் அன்பான ஒரு பிணைப்பையும் அது சார்ந்த பாசத்தையும் மேலும் மேம்படுத்தும் வகையில் இருக்கிறது. மீனராசி மக்களுக்கு தங்கள் ஆரோக்கியத்தில் குரு பகவானுடைய பயிற்சி ஆற்றல் மற்றும் உறுதியின் எழுச்சியை கொண்டு வந்து சேர்க்கிறது. இதனால் மீனராசி மக்களுக்கு தங்கள் ஆரோக்கியத்தை கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எக்காரணத்து கொண்டும் எந்த நோயையும் தள்ளிப்படுவது அல்லது தவிர்ப்பது என்பது உங்களுக்கு ஆகாது. சுறுசுறுப்பாக இருப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். மந்தமான உணர்வுகளை தடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் செயல்பட வேண்டிய அமைப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். மற்றும் குரு பகவானுடைய சஞ்சாரத்தின் போது ஒட்டுமொத்த உயிர் சக்தியும் ஆற்றலையும் உறுதி செய்யும் வகையில் உங்களின் செயல்பாடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தினமும் நீங்கள் செய்யும் உடற்பயிற்சி, யோகா, நடைப்பயிற்சி ஆகியவற்றை தவறாமல் செய்ய வேண்டும். உணவில் சற்று கட்டுப்பாடு அவசியமாகிறது என்பதை உணர்ந்து சாத்விகமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. பரிகாரம் மற்றும் ஆலோசனை என்பது எந்த கோயிலும் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள கோயிலுக்கு 8 நாட்கள் தொடர்ந்து மஞ்சள் தூள் தானம் செய்யுங்கள். அதனால் நீங்கள் நலமுடன் வாழ்வீர்கள். உங்களுடன் எப்பொழுதும் மஞ்சள் கைக்குட்டையை கையில் வைத்திருப்பது, பையில் வைத்திருப்பது நன்மையாக இருக்கும். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.